மாமா, மலன் மாமா, தினேஷ் மாமா. நல்ல நேரம் ஆதிரா வந்தா. கண்டிப்பா இத பத்தி உனக்கு தான் தெரிஞ்சிருக்கு. என்னத்த? வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியா கேட்டுக்கங்க. ரொம்ப ஈஸியா? என்னத்த? ஒண்ணு இல்ல, சும்மா சிம்பிளா ஒரு கவிதை. சிம்பிளா கவிதையா? உங்க வீட்டு கவிதை எங்க வீட்டு கவிதை இல்ல, காதல் கவிதை. இந்த வீட்ல யாருக்குமே காதல் கவிதை தெரிய மாட்டேங்குது. உனக்கு நல்ல அனுபவம் இருக்கு பத்தியா, அத உன்கிட்ட கேக்க. எப்படி அவளுக்கு அவளப்படுத்துறா பத்தியா? அத்தை, அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அனுபவம் இருக்கா? ஆமா அத்தை. தரண பின்னாடியே சுத்திட்டு கிடக்கல, அத சொன்னேன். அப்பவே உன்னை விட்டுட்டு போகும்போது உனக்கு நிறைய ஃபீல் வந்திருக்கா. அந்த ஃபீல்ல அவனை நினைச்சு நிறைய கவிதை எழுதிருப்பல, அத சொல்ல வந்தேன். பாயிண்ட் புடிச்சல்ல என் சிஸ்டர். புத்திசாலியாச்சே. ஓ, அப்படி சொல்றீங்களா? நீ இது தப்பா நினைச்சிட்டியா? ஆமா அத்தை. அச்சச்சோ, சரி ஒரு சின்ன கவிதை சொல்லு பாப்போம். இப்போமா? இப்போவே தான். அத்தை, அது திடீர்லாம் வராது அத்தை. தருண் விட்டுட்டு போனா வந்துருமா? அத்தை, எது பேசாலும் தப்பாவே பேசுறேன்ல. நான் கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன், நீங்க இப்படி பேசுறீங்க. கல்யாணமா? யாருக்கு? என்ன வெக்கமா? ஆமாத்த, நல்லதா இருக்குது. அப்படியே ஒரு கவிதை சொல்லிட்டு வெக்கப்பட. காரியத்தை கரெக்டா இருப்பாளே என் தங்கச்சி. என்னவா சொல்ற? கல்யாணம் சொல்றியா என்ன? ஆமா மாமா, தருணுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா? அதான் என் சைடு எந்த பிரச்சனையும் இல்ல. தருணுக்கு உங்களெல்லாம் விட்டா யாரும் இல்ல. அதான் தருண் சைடு இருந்து நீங்களாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க மாமா. அதுக்கு என்ன, பேச பண்ணிடலாம். அது ரொம்ப சீக்கிரமா கல்யாணம் வைக்கணுமா, அம்மா சொல்லி விட்டாங்க. காதா மாதிரி பிளான போட்டிருக்கா. என்ன பிளான போட்டிருப்பா? கல்யாணத்தை வச்சு என்ன பிளான போட்டிருப்பா? நிஜமாவே உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களா? ஆமா மாமா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அடுத்த வாரமே கல்யாணம் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்னம்மா, எங்க சைடு எங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க நல்லபடியா பாத்துருவோம். எனக்கு தெரியும், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். மாமா, கல்யாணத்தை ஓரளவுக்கு பெருசா வைக்கலான்னு ஆசைப்படுறேன். பாவம், அவனுக்கு யாருமே இல்ல. நாங்க இருக்கோமேமா, எங்க வீட்டு பிள்ளைக்கு நாங்க பண்ண மாட்டோம். அம்மா தருண் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா என்ன? தருண் கிட்டயே அம்மா பேசிட்டாங்க மாமா. தருணும் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டா. தருணை பார்த்து பேச போணுமே. மாமா, உங்களெல்லாம் வர சொன்னா. வர சொல்லிருக்காமல. சரி ஆதிரா, ஒரு கவிதை சொல்லிட்டு போயே. கவிதை சொல்றனால என்ன தா போதே? என்ன கிட்ட எதையும் சொல்லிடாதீங்க, அவன் மட்டும் இந்த போட்டியில நின்னா ஜெயிச்சிருவா. வாய்ப்பு இல்ல, அவ வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கா. இங்க எவனும் இதை தேர்ந்தெடுக்க மாட்டான், கவலைப்படாத. உனக்கு நம்ம ஊர்காரங்களை பத்தி தெரியாத? நம்ம ஊர்காரங்களா ஏதோ வெளிநாட்டு பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால இங்கெல்லாம் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. நீ தைரியமா கவிதை கேளு. அப்படி இருக்குது, எனக்கு நல்லதா போச்சு பாத்தியலா. எல்லாமே உனக்கு சாதகமா தான் அமையுது. நான் நினைச்சேன் இவன் மண்டையோ இவ கலரோ எனக்கு தெரியும். போதும், கவிதையை கேளு. உங்களுக்கு பொறாம? ஆமா, எனக்கு பொறாம. அவனை அவளை கூப்பிட்டுறியடி. ஒரே கவிதை சொல்ல. சரித்த, நீங்க கேக்குறதுனால நான் ஒரு கவிதை சொல்றேன். சொல்லு சொல்லு, நான் நோட் பண்ணிக்கிறேன். If you do right, no one remembers. If you do wrong, no one will forget. என்னத்த, கவிதை நல்லா இருக்காத்த? எனக்கு தமிழே தரகத்தான் போடும். இவட்ட எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? ஆனாலும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கறத இவட்ட காட்டிக்கவே கூடாது. எப்படி தா? வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், குட், வெரி பியூட்டிஃபுல். தேங்க் யூ தா. வெரி 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 பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வெரி குட். என்ன யார்கிட்ட? மீனா கிட்டயா? தேங்க் யூ தா. வெரி 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 பியூட்டிஃபுல். So was the man immediately, suddenly, but what? 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 Why? The? When? A? B? அத்த. ஐயோ முடியல. உனக்கு தெரியாதுங்கறத ஒத்துக்க மாட்டா. இப்ப பாருங்க. So beautiful, but one question. Sure அத்த. Sure. Very good. Congratulations. But one correction. ஏன் கவிதைலையா? Yes, yes, yes. அத்த,
பலே கில்லடியா. ஒன் கரெக்ஷன். ஓகே தா. குட் குட். ஓகே ஓகே. என்ன கரெக்ஷன் தா? யூ கரெக்ட். நோ ப்ராப்ளம். பட் ஒன் கரெக்ஷன். அட பாலவதி. அத்தை மறுபடியும் உன் கவிதையை சொல்லு. என்ன அவளுக்கு தெரியாது. If you to write. Yeah. If you write, yes. To remember. Yes. No, it's a wrong. Correct, brother? கரெக்ட். இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னீங்க. அவ விட்டா எல்லா மொழியும் பேசுவா, நீங்க வேற. அத்தை நான் சொன்ன கவிதை. ஓகே பரவாயில்ல. ஷோ சரி, நானே இங்கிலீஷ்ல கவிதை எழுதுறேன். சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஓகே ஓகே தா. மாமா மறந்துடாதீங்க, கல்யாண நேரத்துல ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. ஓகேமா. பாரவதி ஒரு நிமிஷத்துல என் அடிவீரெல்லாம் கலக்க வச்சுட்டாளா? நீ உண்மையிலே கரெக்ஷன் பண்ண? ஐயோ முடியலம்மா. என்னால முடியும். அத தெரியுமா உன்னால முடியும்னு. சரி இங்கிலீஷ்லாம் எதுக்கு? நம்ம ஊர் கையிலுக்கு இங்கிலீஷே தெரியாது. நீங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். யார் சொன்னா நம்ம ஊர் கையிலுக்கு இங்கிலீஷ் தெரியாது? இங்கிலீஷ்ல சொல்றேன், நீ எழுதிக்க. இல்ல நான் இங்கிலீஷ் தான் சொல்லுவேன். அது நம்ம ஊர் கையிலுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? இங்கிலீஷ்ல கவிதை நல்லதா இருக்கும். என்னதான் இங்கிலீஷ்ல கவிதை சொன்னாலும் நம்ம தாய்மொழிக்கு ஈடாகுமா? தாய்மொழி. செந்தமிழ்நாடு என்னும் போரினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ்நாடு என்னும் போரினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்க தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. மீனா இத்தனை மொழியில பேசினாலும் நம்ம மொழியில பேசின மாதிரி இருக்குமா? சரி நான் போட்டில போய் அப்படின்னு பேசுது போ. காதல். அவனும் நோக்கினான், இவளும் நோக்கினாள். காதல் மலர்ந்தது. இப்படி சொல்றது எப்படி இருக்குது? அதான் நானே அவளை கழட்டி விட்டேன். அவ வேண்டாம். இப்ப அழகா சொன்னாலா இல்லையா? ஆனா அது அழகுன்னு அவளுக்கு தெரியாது. ஏதோ ஃப்ளோல வந்திருக்கும். திரும்ப கேட்டாலும் அவளுக்கு தெரியாது. அறிவெல்லாம் எக்கச்சக்கம் இருக்கியா? பயன்படுத்துவா பாருங்க. நான் சத்தியமா சொல்றேன், இவ போட்டியில ஜெயிப்பா. ஏமா தங்கச்சி, இப்போ ஒரு கவிதை சொன்னீங்க, அதையே எழுத வேண்டியதானே? அதான் அண்ணனும் நோக்கினால் இவளும் நோக்கினால் காதல் மலர்ந்தது அப்படின்னிய. அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்ததுனே. தாயே, இப்படி ஃப்ளோல வரதுக்கு பேரு தான் கவிதை. அப்படியே எழுது. என்ன நீ சொல்லுவியா? ஆமாமா, உனக்குள்ள இருக்குது, நீ வெளியில கொண்டுட்டு வா. انا வராதே. அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துட்டு நான் எழுதணும்னு நினைச்சேன்னு வெச்சுக்கங்க, வராதே. இங்கிலீஷ்ல எல்லாம் 4 வார்த்தை பேசுனியே, அது எப்படி? அதான் ஆதிரா அப்பப்ப ஏதாவது இங்கிலீஷ்ல போன்ல பேசுவா, நான் காது வழியா கேப்பேன். சரி, அப்படியே சொல்லிக்கிட்டே போவேன். அத வச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஓட்டிடுவேன். தமிழ் செவ்வகம் இல்ல எட்டி, நீ என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்படி பேசிக்கிட்டே இருப்பேன், மனப்பாடமா ஆயிரும். சரிண்ணே, நீங்க கவிதை சொல்லுங்கண்ணே. இன்னடி மீனா கவிதை எழுதிட்டியா அப்படி? அதான் நீங்க சொல்லி தர மாட்டேன்னு சொல்லிட்டீல. ஏடி, நான் சொல்லி கொடுத்து நீ கவிதை எழுதுறன்னு வச்சுக்கய, அத நீ ஸ்டேஜ்ல போய் சொல்லும்போது அந்த கவிதையில உயிர் இருக்காது. கவிதைங்கிறது உணர்வு பூர்வமா அனுபவிச்சு எழுதணும். அதான் எனக்கு வரலையே, விட்டுற வேண்டியதானே. நீங்க கவிதை சொல்லுங்க, நான் அதுக்கு உயிர் கொடுக்கேன்னு சொல்லுதம்ல. யாரு கவிதை எழுதுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த கவிதைக்கு உயிர் கொடுக்க முடியும். கவிதைங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது உசுறு. காதலுக்கு உசுறு கொடுக்கற மாதிரி. பெரும்பாலும் கவிதை யாருக்கு வரும் தெரியுமா? ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்க கிட்ட காதலை சொல்லதுக்கு முன்னாடியே அவங்கள தன் மனசுல உசுரா காதலிக்கிறது. ஒருவேளை அந்த காதலை சொல்ல தைரியம் இல்லாம இருக்கலாம், இல்ல காதலை சொல்ல போற நேரம் அந்த பொருள் இவங்களுக்கு சொந்தம் இல்லாம இருக்கலாம். அப்போ தான் காதலுக்கு உசுறு கொடுக்கறதுக்காக அவங்க வடிவமைக்கிறதான் கவிதை. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க தான் கவிதை எழுதுவாங்களா? உண்மையா காதலிச்சாலும் கவிதை எழுதுவாங்க. ஆனா பெரும்பாலானது கவிதையோட தான் போயிருந்த. அப்படி இல்ல. ஆனா இந்த செல்போனு, நெட்டு, கிட்டே, போனு, ஈனு எதுவுமே வரதுக்கு முன்னாடி ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ காதல் மலருதுன்னு வச்சுக்கேன், சரி அத நண்பர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. அந்த ஆணையோ இல்ல அந்த பெண்ணையோ மனசுக்குள்ள அழகா காதலிப்பாங்க. அவங்கள நினைச்சு கற்பனையில வாழ்வாங்க. ஏதாவது சூழ்நிலை இருக்கும், அது ஒரு காரணம். அந்த நேரத்துல
அந்த ஆணையோ பெண்ணையோ நினைச்சு அவங்க மனசுல தோன்றதை எழுதுனாங்க. அதுக்கு உசுறு கொடுத்தாங்க. அது பேர் தான் கவிதை. அத நீங்க எக்கச்சக்க எழுதினீங்களா? என்னடி மாமா சொன்னாவே. வாயை மூடிட்டி. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு மாமியாரே. என்ன புரிஞ்சு போச்சு? அதான் உங்க ரூம்ல அலமாரியில நிறைய புக்கா எழுதிருக்கீல. அப்ப அதெல்லாம் மாமா நினைச்சு தான் எழுதினீங்களா? ஐயோ, இவனை பத்தி தெரிஞ்சவங்கிட்ட விளக்கம் கொடுக்க வந்தேன் பாரு. அன்னைக்கிலே ஓ எழுதிருக்காங்களா? தமிழ் சொன்னா ஓடி. கவிதை ஒண்ணு சொல்லுங்களே. சரி, நான் கவிதை சொல்றேன். அதுக்கு நீ உசுறு கொடுப்பியா? நீங்க கவிதை சொல்லுங்க, அதுக்கு நான் எப்படி உசுறு கொடுக்கேன்னு மட்டும் பாருங்களேன். சத்தியமா முடியாது. கொழுப்பு பத்தியெல்லாம் உண்மைதான். காதல் கவிதைங்கிறது நீ உணர்வுபூர்வமா நீ காதலிச்சு எழுதணும். அப்பதான் நீ எழுதுற கவிதையில உசுறு இருக்கும். மத்தவங்க சொல்லி நீ கவிதையை வாசிச்சனா அது சும்மா ஏதோ எழுத்து கூட்டி படிச்ச மாதிரி இருக்கும். சொல்லப்போனா சப்புன்னு இருக்கும். மாமனாரே, அவ எல்லாரும் ஒண்ணு சொல்ல வந்தாங்க. இந்த மாமன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. காதல் செய், காதல் பண்ணு, தானா கவிதை வரும். Is it? யா, கண்டிப்பா வரும். இப்போ நான் யாரை லவ் பண்ண? அப்படினா என்ன கடுப்புன்னு எல்லாம் தலைதறிக்க ஓடுதாவே? இல்ல, நான் தெரியாம தான் கேக்கேன். காதலிச்சா கவிதை வரும்னு சொன்னாவே. சரி, யார காதலிக்கலாம்னு கேட்டா எல்லாம் தலைதறிக்க ஓடுதாவல. ஐயா, நான் இப்ப யார காதலிக்க? காதலிச்சதானே கவிதை வருமா? ஐயா, இப்போ என்ன யார காதலிப்பா? இல்ல நான் தான் யார காதலிக்க? ஐயா, இப்ப நான் காதலிச்சே ஆவணுமே. நாளைக்கு போட்டி. நான் இன்னைக்கு காதலிச்சு இன்னைக்கு நான் எப்படி கவிதை எழுத? இது மீனா, என்ன தமிழே? ஏன்டி எல்லாம் காதலிக்க ஓடி போறா? என் வாயால நான் எப்படி சொல்ல? பரவாயில்ல, உன் வாயால சொல்லி. எது வேண்டதால பாத்தியா என்ன? இந்த மாதிரி இவ்வளவு குண்டக மண்டக பேசக்கூடாது. காதலிச்சா கவிதை வரும்னு சொன்னவ. அதான் யார காதலிக்கட்டுன்னு கேட்டேன். தலைதறிக்க ஓடுதாவ. என்ன சொன்ன? அதான் மாமனார் இருக்காவல்ல, நீயே கவிதை எழுதுமா, அப்பதான் அது நல்ல உசுறு இருக்கும்னு சொன்னாவ. அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். காதல் செய்யுமா நாவ ஆட்டோன்னு சொன்னேன். அதான் யார் இந்த நேரத்துல கிடைப்பான்னு சொன்னதுக்கு தலைதறிக்க ஓடுதாவ. நீ தலைதறிக்க ஓடுவியா? உன்னை கொன்னே போட்டுவேன்டி. தமிழே. அடி மீனா. அப்பா, ஒவ்வொருத்தருக்கா விளக்கம் கொடுத்தே என் ஆயுசு குறைஞ்சிரும் போலுக்கு. ரொம்ப சலிச்சுக்கிடாத. என்ன? மாமியாரு, என் புருஷன் இவ புருஷன் எல்லாம் தலைதறிக்க ஓடுதாவல. எதுக்கு? ஒண்ணு இல்ல. கவிதை கட்டம்லாம் இழச்சுக்கிட்டியா? அது கட்டி இப்படி ஓடுதாவ? சேச்சா. அதானே. மாமனார் இல்ல, அவ சொன்னவ நீயே காதலிச்சு கவிதை எழுதுமா, அப்பதான் அந்த கவிதையில உசுறு இருக்குன்னு சொன்னாவ. சரி மாமான்னு சொன்னேன். அதான் காதலிக்கிறது யாரு இருக்கா அப்படின்னு கேட்டேன். தலைதறிக்க ஓடுதாவ. ஒண்ணு நான் என்ன சொல்லிவிட்டேன்னு ஆளுக்கெல்லாம் கோபப்படுதியே? காதலிச்சா கவிதை வரும். அதான் காதலிக்கிறது யாரு காதலிக்க? கூமுட்ட சரி சொல்லுக்கு எதுக்கிட்டு இருக்காவ? சரி, இந்த கூமுட்ட மாதிரி பேசக்கூடாது. நான் கூமுட்டேடி. ஆமா, காதலிச்சவனே கவிதை வருமா? ஆமா. காதல் எதுக்கு பண்ணுதா? எதுக்கு பண்ணுதா? இவன் ஒரு கூமுட்டை பத்துக்க. ஆமா ஆமா. சரி, நான் விளக்க கொடுக்கேன். உன்னை தினேசனை காதலிச்சவள? ஆமா. ஆனா கல்யாணம் பண்ணிட்டீல? ஆமா. அது சம்பாலி. சொல்லு. நீனும் மதனனும் காதலிச்சீல? ஆமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டீல? ஆமா. சதீஷ் லவ் பண்ணாவல? கல்யாணம் பண்ணிக்கிட்டாவல? ஆமா ஆமா. அப்ப காதலி எதை குறிக்குது, எதுல முடியுது? கல்யாணத்துல முடியுது. குட். செம்பகவல்லி தான் குட். அதுக்கு இப்ப நீ என்ன சொல்ல வர? காதலிச்சவனே கவிதை வரும். ஆமாடி. அது நம்ம கல்யாணம் முடிஞ்சு போச்சே. அப்புறம் எப்படி கவிதை வரும்? காதலிச்சா தான் கவிதை வரும். இத மட்டும் சதிச்சு கேட்டான்னு வச்சுக்கோயா, தூக்கம் போயிடும். இப்ப எனக்கு உடனே ஒரு லவ்வர் வேணுமே. நான் என்னடி பண்ணட்டும்? சரிசி டூட்டி முடிஞ்சு வந்துட்டாவ. அவிய கிட்ட சொல்லி அப்படிங்கிறியோ? இது செம்மலி, அவ கேட்டாலும் கேட்டு வாட்டி. அப்பமாவது அவர் பயத்துல இவ காலை சுத்தி வருவாரு. இரு ஒரு நிமிஷம். எங்க வருவருன்னு போறா? உனக்கு காதலரா ரெடி பண்ணதுக்கு. சரி சரி, போட்டு நீயும் நல்ல ஆளா பாரு. கொன்னா போட்டுறேன். உனக்கு பொறாம, நான் இந்த போட்டில ஜெயிச்சுவேன்னு உனக்கு பொறாம. அதுக்கு தான் இப்படி ஒரு பாட்டு இருக்காவ. காதலிச்சா கவிதை வரும், கண்டே கொண்டே முன்னாலே டண்டனக்கும் 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 டண்டனக்கும். பாத்தியா, எனக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. நான் காதலிச்சே ஆவணுப்பா. சரி
வரட்டும் வரட்டும். என்ன ஆ, மீனாக்கு என்னமோ வேணுமா, வாங்கி கொண்டு கொடுங்க. மீனாக்கு இது வேணுமா? என்ன? எங்க கிட்ட கேட்டத சதீஷ்கிட்ட கேளு. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கட்டி. அத்தாடி முடியலடி. சி பாட்டி அவகிட்ட யாராவது கேப்பாவலா? அப்போ கேக்குறது உனக்கு வெக்கமா வேற இருக்குது. சோ எனக்கு வெக்கமா வருதே. ஆத்தி நான் என்ன பண்ணட்டும், யாரு பண்ணட்டும்? என்னம்மா வெக்கலாம் படுறிய? அந்தலக்கு என்ன கேட்க போற? பெருசா கேப்பா, கொடுத்துருங்க. அப்படியா? ஆனா வெக்கப்படுறாள. எங்களுக்கும் வெக்கமா தான் இருக்குது. என்ன பண்ண? என்ன கேட்க போறா? அவளே உங்ககிட்ட கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. வெக்கமா வருதா? இத கேட்க கூடாது கேட்க போறாளா? டி அவகிட்ட கேளுடி. ஐயோ போங்கட்டி, இத போய் நான் அவகிட்ட எப்படி கேப்பேன்? என்ன என்கிட்ட எப்படி கேட்கவா? எல்லாரும் இருக்கவள கேட்க கூடாது. ஐயோ எனக்கு வெக்கமா வருதே. வெக்கத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டே கேளு. அப்படி சொல்லுவியா? பரவாயில்ல கேளு. ஐயோ நான் கேட்டுருவேன். நீ கேட்கணும் தானே நான் வந்திருக்கேன்.